தர்மசாலா தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கொக்கே சுப்பிரமணிய கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அங்கேருந்து 1 மணி நேரம் தான், அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். தர்மசாலாவுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த சாமியை பார்க்காத போக மாட்டாங்க. இதுவும் டூரிசம் பிளேஸ் தான். நாங்களும் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் 3:30 மணிக்கு இறங்குனோம். 3:30 மணிக்கு இறங்கிட்டோன்னே சாமி தரிசனம் ஆகிடுச்சு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு சாமியை பற்றி அங்கே கதை கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சுயம்பு உருவான இடம் ஒன்று இருக்குது அங்கே பக்கத்துலேயே. அதுவும் போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வந்துட்டோம். வாழ்க்கையில் வீடே கட்ட முடியாதுன்றவங்க கூட இங்கே வந்து வீடு கட்டிடலாங்க. எல்லாருமே கட்டலாம். நாங்களும் அது மாதிரி தான் ஆளுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கோம். நாங்கள் கட்டி முடிச்சுட்டு அங்கே பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் ஒரு 10 நிமிஷம் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அரச மரம்லாம் வந்து அதெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா இங்கே மசாலா பொருள் வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஊருங்களில் கிடைக்காத பொருளே கிடையாது. அதனால் இங்கே வந்த இடத்துல வாங்குறது எல்லாருக்குமே ஒரு குஷி தானே. எந்த ஊருக்கு போனோம், என்ன வாங்கிட்டு வந்தோன்றது. அதனால் நானுமே இங்கே மசாலா பொருள் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். மசாலா பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு மறுபடியும் கோயில்கிட்ட வந்தோம். கோயில்கிட்ட சாப்பாடு. இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தா எவ்வளோ பேர் வந்தாலுமே